சஹீஹ் புகாரியிலே 5707வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸை முன்வைத்து அடுத்த கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. முதலிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை செவிமடுத்துக் கொள்ளுங்கள். தொற்று நோய் கிடையாது, பறவை சாஸ்திரம் கிடையாது, ஆந்தை சாஸ்திரம் கிடையாது, சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாது. வஃபிர்ர மினல் மஜ்தூமி கமா தஃபிர்ரு மினல் அஸத், சிங்கத்தை கண்டு எவ்வாறு வெருண்டோடுவீரோ அதே போன்று மஜ்தூம் என்ற தொழு நோயாளியிடமிருந்து வெருண்டோடுவீராக என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் நம்பகத்தன்மை என்ன? தொழு நோயாளியை கண்டு விரண்டோட வேண்டுமா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இது 100% சஹீஹான ஹதீஸ் ஆகும். ஒரு சில அறிஞர்கள் கூட இந்த தொழு நோயாளியிடமிருந்து வெருண்டோட சொல்லுகின்ற பகுதி இது ஹதீஸ் அல்ல என்ற ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது உண்மையான ஹதீஸ் தான் என்பதை இந்த விடயத்தில் மிகச் சரியான கூற்றை வெளிப்படுத்திய அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த தொற்று நோய் விடயத்திலே அது இல்லை என்ற விடயமும், அதே நேரத்தில் பரவலான தாஊன் என ஹதீஸிலே சொல்லப்பட்ட பரவலான நோய்கள், தொற்று நோய் கிடையாது, பரவலான நோய்கள், பிறருக்கு அருவருப்பையும் சிரமத்தையும் தரக்கூடிய நோய்கள், இவ்வாறு நோயுடையவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் வர வேண்டாம் என்றும் நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. இஸ்லாத்தின் அடிப்படை ஏனைய மனிதர்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்பதும் ஒரு அடிப்படை. தொழுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட்டவர்கள் பிறரிடம் வரக்கூடாது என்பதற்கு அந்த நோய் தொற்றிவிடும் என்பதுதான் காரணம் என ஒருவர் கூறினால் அது மிகப்பெரிய அறியாமையாகும், தவறானதாகும். வஹி மூலம் பேசுகின்ற அல்லாஹ்வின் தூதர் லா அதுவா, தொற்று நோய் கிடையாது என கூறிவிட்டார்கள். அதே ஹதீஸில் தான் தொழுநோயாளியிடமிருந்து வெருடோடுமாறு கூறுகின்றார்கள். எனவே நன்றாக சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொற்று நோய் கிடையாது என கூறிய நபி அவர்கள் தொழுநோய் போன்ற அந்த நோயாளர்களிடமிருந்து விரண்டோடுமாறு கூறுகின்றார்கள். வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை செய்வது கடமைப்பட்ட இஸ்லாத்தை ஏற்பதற்கான பைஆ என்ற உடன்படிக்கை 10 பேர் கொண்ட ஒரு குழுவினர் நபியிடம் வந்து இஸ்லாத்திற்காக பைஅத்தை செய்கின்றார்கள். அதில் ஒருவருக்கு இவ்வாறான நோய் இருக்கின்றது. ஒவ்வொருவரிடமும் அவரது கையை பிடித்து இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை எடுத்த நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த நோயுள்ள அந்த ஒரு மனிதரிடம் மட்டும் அவருடைய கையை பிடிக்காமல், உம்மிடம் நாம் பைஅத் எடுத்து விட்டோம், நீர் திரும்பிச் செல்வீராக என நபி அவர்கள் கூறினார்கள். இவ்வாறெல்லாம் நபி அவர்கள் நடந்தது இந்த நோய் தொற்றிவிடும் என்பதற்காக அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மிக தெளிவாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் லா அதுவா, தொற்று நோய் கிடையாது. இது பற்றி பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. நபித்தோழர்கள் சந்தேகத்தை கூட வெளிப்படுத்துகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 39வது பாடத்திலே 33வது தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இவ்வாறு தொற்று நோய் இல்லை என நபி அவர்கள் கூறிய போது தேகாரோக்கியமாக இருக்கின்ற ஒட்டகங்கள், இவற்றிற்கு மத்தியிலே சிறங்கு பிடித்த ஒரு ஒட்டகம் வந்துவிட்டால் அனைத்துமே நோய்வாய்ப்பட்டு விடுகின்றனவே என்று கேள்வி கேட்டதற்கு நபி அவர்கள் ஒரு கேள்வி மூலம் தொற்று நோய் கிடையாது என்பதை இன்னும் அழுத்தமாக கூறுகின்றார்கள். ஃபமன் ஆதல் அவ்வல், ஒரு மிருகத்திடம் இருந்துதான் மற்ற மிருகங்களுக்கு நோய் வருகின்றது என்றால் முதலிலே நோய் வந்த அந்த மிருகத்திற்கு யார் அந்த நோயை கொடுத்தது, அந்த மிருகத்திற்கு நோயை தொற்றச் செய்தது யார் என்ற கேள்வி மூலம் தொற்று நோய் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த தொற்று நோய் விடயத்தில் மிக தெளிவாக சரியானதை சுருக்கமாக இங்கு கூறுகின்றோம். தொற்று நோய் கிடையாது என்பது வஹி மூலம் திட்ட தெளிவாக கூறப்பட்டுவிட்டது.
அதே நபி அவர்கள் தொழுநோய் போன்ற பிறருக்கு சிரமம் தரக்கூடிய, அருவருப்பை உண்டு பண்ணக்கூடிய இது போன்ற நோயுடையவர்கள் ஆரோக்கியமானவர்களுக்கு மத்தியிலே வரக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இங்கே நாம் இவ்வாறு இந்த விடயத்தை நபி அவர்கள் கூறுவதற்கு காரணம் அது பிறருக்கு தொற்றிவிடும் என்பதல்ல என்பதை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரிலே இவ்வாறான பொதுவான நோய் ஏற்படும் என்றால் ஹதீஸிலே அது தாஊன் என்ற வார்த்தையில் கூறப்பட்டுள்ளது. தாஊன் என்றால் பரவலான நோய், சமகாலத்திலே பலருக்கும் ஏற்படுகின்ற நோய் என்பது கருத்தாகும். தொற்று நோய் என்பது கிடையாது. நோய்கள் ஏற்படுவதற்கு கிருமிகள் முக்கிய காரணம் என்பதை எவரும் மறுக்க முடியாது, மறுக்க தேவை கிடையாது. ஆனால் அதே நேரம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஞ்ஞான உண்மையும் கூட, நாம் சுவாசிக்கின்ற காற்றில் கூட கிருமிகள் இருக்கின்றன, உண்ணும் உணவிலே கிருமிகள் இருக்கின்றன. இவை ஒவ்வொரு கிருமியும் மனிதனுக்கு நோயை தருமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் யாருக்கு எப்போது நோயை ஏற்படுத்த விரும்புகின்றானோ அப்போதுதான் அந்த நோய் ஏற்படும். இவ்வாறு நோய் ஏற்படுவதென்பது நோய் ஏற்பட்ட ஒருவரிலிருந்துதான் மற்றவருக்கு நோய் ஏற்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அப்படி ஏற்படுவதும் கிடையாது. எனவேதான் நபி அவர்கள் தொற்று நோய் கிடையாது என மிக தெளிவாக மறுக்கின்றார்கள். எனவே ஏனைய குர்ஆன் வசனங்களிலே அல்லாஹ் தெளிவாக கூறுவது போன்று அல்லாஹ்வை பற்றி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுவது குர்ஆனிலே மிக தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. நீதான் நோயை தரக்கூடியவன், நான் நோயுற்றால் என்னை குணப்படுத்தக் கூடியவனும் நீதான் என கூறுவது குர்ஆனிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே 5707வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் 100% சரியான ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே தொற்று நோய் கிடையாது என்பதை அறிவித்துவிட்டு பிற்காலங்களிலே அவர்கள் அதனை மறுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஹதீஸை அறிவிப்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தானா என கேட்டால் பல நபித்தோழர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள். எனவே அந்த தோழரிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்ட அபூ சலமா அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 2 ஹதீஸ்களில் ஒன்றை மறந்து விட்டார்களா அல்லது ஒன்று மற்றொன்றை மாற்றிவிட்டதா என்பது எனக்கு தெரியாது என அவர்கள் கூறுகின்றார்கள். எப்படி இருந்தாலும் லா அதுவா தொற்று நோய் கிடையாது என்பது பல்வேறு நபித்தோழர்களால் அறிவிக்கப்படுகின்ற சஹீஹான ஹதீஸ் ஆகும். பரவலான நோய் ஒரு இடத்திலே ஏற்பட்டால் அங்கிருந்து வெளியேறி செல்ல வேண்டாம் என்றும் நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். இப்படி பரவலான நோய்களுக்கு ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அந்த வகையில் தொழு நோயாளி போன்ற பிறருக்கு அசிங்கத்தையும் அருவருப்பையும் தொல்லைகளையும் கொடுக்கின்ற நோயுடையவர்கள் தேகாரோக்கியமானவர்களுக்கு மத்தியில் வரக்கூடாது என இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதன் கருத்து அந்த நோய் மற்றவருக்கு பரவிவிடும் என நம்புவது ஹதீஸிற்கு முரணான நம்பிக்கையாகும். எனவே ஒட்டுமொத்தத்தில் தொற்று நோய் கிடையாது. அதே நேரத்தில் அருவருப்பு தரக்கூடிய தொல்லை தரக்கூடிய நோய்களை உடையவர்கள் பொதுவாக ஏனைய மக்களுக்கு மத்தியிலே வரக்கூடாது. அந்த நோயுடையவர்களை கண்டு நாம் தூரமாகி இருப்பது அது எமது அந்த சரியான நம்பிக்கையை பாதிக்காமல் இருப்பதற்கும் சுத்தம் போன்ற இது போன்ற விடயங்களுக்கு துணையானது, அவசியமானது என்பதைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்களே முதலில் கூறிய லா அதுவா தொற்று நோய் கிடையாது என்பதற்கு நேர் முரணாக அந்த நோய் தொற்றுவிடும் என்பதற்காகத்தான் வெருண்டோடச் சொன்னார்கள் என்று புரிந்து கொள்வது மிக பிழையான தவறான நம்பிக்கையாகும். தொற்று நோய் கிடையாது என நாம் நம்ப வேண்டும். தொல்லைகள் சிரமம் தருகின்ற நோய்கள் உடையவர்களிடமிருந்து அவர்கள் இவர்களிலிருந்து இவர்கள் அவர்களிலிருந்து தூரமாகி இருப்பது இஸ்லாம் காட்டியிருக்கின்ற வழிமுறை. அதற்கு காரணம் நோய் தொற்றிவிடும் என்பது அல்ல என்பதை மிகச் சரியாக நாம் புரிந்து
நோய்கள் ஒருவரிலிருந்து மற்றவருக்கு தொற்றுவதில்லை. அல்லாஹ் நாடுகின்ற எந்த ஒருவருக்கும் அவன் நாடினால் நோய் ஏற்படுத்துகின்றான், அவனே நோயை குணப்படுத்துகின்றான் என்பதே மிகச் சரியான நம்பிக்கையாகும்.